வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 3/4/2026. காலையில் 8:43 வரைக்கும் தேய்பிறை பிரதமை திதியும் அதற்கு பிறகு திருதிய திதியும் காணப்படும். மதியம் 7:25 வரைக்கும் சித்திரை நட்சத்திரமும் அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரமும் காணப்படும். மதியம் 2:09 வரைக்கும் வியாகத நாமயோகமும் அதற்கு பிறகு அர்ஷன நாமயோகமும் காணப்படும். காலையில் 8:43 வரைக்கும் கௌளவ கரணமும், இரவு 9:23 வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரிசை கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தா மேற்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:30 10:30 வரைக்கும், மாலையில் 4:49 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 10:42 12:14 வரைக்கும் ராகு காலமும், மாலையில் 3:17 4:48 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 7:39 9:11 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமை திதி இருக்குது. பிரதமை திதியில் செய்யக்கூடாதது பார்த்தேன்னு சொன்னால் திருமண நாள், திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் வைக்கக்கூடாது. அது காலையில் முடிஞ்சு. திருதிய திதியில் பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரிவினைகள், பாக பிரிவினைகள்லாம் பேசக்கூடாது. அது சம்மந்தப்பட்ட ஏதாவது முயற்சி எடுக்கணும்னா இன்றைக்கு செய்யக்கூடாது. இப்போ இந்த 2 விஷயத்தையும் இன்றைக்கு செய்யக்கூடாது. என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலையில் கௌளவ கரணம். அப்போ நிலத்துக்கு கீழ் செய்யக்கூடிய எல்லாமே, குழி தோன்றது, அத்திவாரம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, குழாய் கிணறு போடுறது, குளம் வெட்டுறது, இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கியது. அதே நேரத்தில் நிலக்கீழ் விவசாயம், அந்த படகுகளை செய்துட்டு வெள்ளோட்டம் விடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை காலையில் செய்யலாம். அதுக்கு பிறகு தைத்துளைகள். தைத்துளை அப்படிங்கனாலே அது சுக்கிரனினுடைய ஆதிக்கம். சுக்கிரனாலே மகாலட்சுமி. மகாலட்சுமி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, மகாலட்சுமின்னு சொன்னாலே ஆடம்பர பொருட்கள் வந்தது. ஆடம்பர பொருட்கள்னால் என்ன? அத்தியாவசியம் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற பொருட்களை தாண்டி எல்லாமே ஆடம்பரத்துக்குள்ளே வந்துடும். உணவு, உடை, அதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அத்தியாவசிய தேவைகளில் இருக்குது. அதை தாண்டி இருக்கிற அவசியம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே உடை தேவை. நான் பிராண்டட்டில் தான் உடுத்துவேன்னா அது ஆடம்பரத்துக்கு போயிடுது. நான் சாப்பிடுவேன், அது சாப்பாடு எனக்கு தேவை, ஆனால் இந்த ஐட்டத்தை இப்போ இந்த இடத்துல தான் சாப்பிடுவேன்னா அது ஆடம்பரத்துக்குள்ளே போகும். அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா நட்சத்திர விடுதிகள், உணவகங்கள், நட்சத்திர உணவகங்கள், சினிமா, கலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இதில் வரும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பிக்கிறதுல சிறப்பு இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை கணக்கில் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், பலன் எப்படி கேட்குறது, பலன் கேட்குறதுக்குன்னே ஒரு முறை இருக்குது. நிறையா பேருக்கு அந்த பலன் கேட்குற முறை என்னங்கிறதே தெரியாது. எல்லாரும் எங்கே போனாலும் கேட்குற ஒரு கேள்வி, என் ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் ராசிக்குன்னு கேட்குறதுலே பிள்ளை.
அதே உங்களுடைய அறியாமை எந்த அளவுக்கு ஜாதகத்தில் உங்களுக்கு அறிவு இருக்குங்கிறது தெளிவாக காட்டுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ராசிக்குன்றதை கேட்குறத நிப்பாட்டணும். ஏன் ராசிக்கு கேட்கக்கூடாது? நான் எதையுமே காரண காரியம் இல்லாமல் நம்மளே ராசி பலன்னு தானே சொல்கிறோம், மேச ராசின்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னா, அதனுடைய பொது பெயர் மேச ராசி, ரிஷபராசி, கடகராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராசிங்கிறது பெரிய ஒரு மண்டலம், நட்சத்திர கூட்டங்களை கொண்டது தான் மண்டலம். அப்போ பொது பெயர் மனிதர் அப்படின்னா அது குறிப்பிட்ட பேர். இப்போ மனிதருக்குள்ளேயும் ஆண்கள் அப்படிங்கிறது அது ஒரு பொது பெயர், அதே மாதிரி பெண்கள்ங்கிறது பொது பெயர். இப்போ ஒரு மாணவர்கள் அப்படின்னு எடுத்தால் அது பொது பேர். ஆனால் தனி நபருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அது ஒவ்வொருக்கும் மாறுபடும், ஒவ்வொரு தனிப்பட்ட பேர்களை கொண்டிருக்கும். அப்போ அந்த தனிநபர் அடையாளம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய பலனை சொல்லக்கூடிய தனிநபர் அடையாளம்ங்கிறது லக்னமாக இருக்குது. சந்திரன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி, அது ராசியை குறிக்காட்டக்கூடிய சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அது எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அது ஜென்ம நட்சத்திரமாகும், எந்த ராசியில் நிற்கிறாரோ அது ஜென்ம ராசியாகவும் மாறும். அது உடல் சார்ந்த விஷயம். சந்திரனுக்கு இன்னொரு சிறப்பம்சம் இருக்குது, மனோகாரகன். மனோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனம் விஷயங்களை பார்க்குறவர் அவர். அப்போ உயிர் எங்கே இருக்குன்னா லக்னம். லக்னத்தை தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அப்போ நீங்கள் தனிப்பட்ட விஷயத்தை பார்க்கும்போது அது பொது பலனாக இருந்தாலும் அது உங்களுடைய சில விஷயங்களுக்கு ஏற்ப அது உங்களுக்கான கை கொடுக்க வழிகாட்டலாக இருக்கும். அப்போ லக்னம்ங்கிறது சூரியன் அடிப்படையாக வருது. இப்போ லக்ன பலனை பார்க்கணும். அடுத்தது உங்கள் மகாதிசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். மகாதிசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்க்கணும். அடுத்தது ஒரு மகாதிசையில் ஒரு ஊழ்வினை புத்தி இருக்குது, அது நடக்குதான்னு பார்க்கணும். இவ்வளத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்கும்போது தான் உங்களுக்கு அது சரியான வழிகாட்டலாக இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் கடல் கடந்து தொடர்போடு வியாபாரங்கள் நீங்கள் செய்கிறதா இருந்தால், தொழில் செய்கிறதா இருக்கும். அதே மாதிரி கல்வி கற்கிறவங்களாக இருக்கலாம், வெளிநாட்டு தொடர்போடு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கவங்கள ஏதோ ஒன்று தொடர்பு இருந்தால் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இதெல்லாமே உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயற்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு சில நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் தேடித்தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. ஒரு சில பேருக்கு செலவு கட்டுப்படுதல், நீண்ட நாளாக ஒரு நஷ்டத்தை உங்களுக்கே தெரியாமல் ஒரு நஷ்டத்தை அனுபவிச்சிருந்தால் அது அப்படியே குறைஞ்சி போகிறது. இப்படி பல விஷயங்கள் உங்கள் முயற்சிக்கு ஏற்பவும் உங்கள் செயற்பாடுகளுக்கு ஏற்பவும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேசராசிக்காரங்களுக்கு, மேச லக்கணக்காரங்களுக்கு இந்த வாரமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பலன்கள், உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் கொடுக்குது. அதிலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு நிம்மதியை, நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நிம்மதியை, பெருமூச்சியை எடுத்து விடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையும். அடுத்து ரிஷபராசின் நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, எதிர்பார்த்த விஷயங்கள் சில நேரங்களில் தடைப்படலாம், தாமதமாகலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்த்ததுக்கு மாறாக சில விஷயங்கள் நடக்கலாம். தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில சிக்கல்கள் உருவாகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி, உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் சில தடைகள் நீங்கள் எதிர்பார்த்து நடக்காமல் போகலாம். வாழ்க்கை சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க, எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. பொறுமை, நிதானம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறிது சாதகமாக இல்லை, அதனால் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை காணப்படும். அதனால் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் காக்க வேண்டியது உங்களுடைய நன்மைக்கு. அடுத்து
பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணே அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்தலாம். அடுத்து நீங்கள் வெளியே போனாலும் வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு முடிவு எடுத்தாலும் சரி, எதை செயற்பட போனாலும் நிதானத்தை கடைப்பிடிங்க. அடுத்தது உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்வது நன்மையை தரும். அதே மாதிரி உங்களோட குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்சூரன்ஸ் சொத்துக்கள், இது சில எதிர்பார்த்த விஷயங்கள் தடைப்படும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் சொத்துக்கு தடைப்படும். தந்தை வழி சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தால் அதில் ஒரு தடை இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் யோசித்து நிதானமாக ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது நன்மையை தரும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கல்வி சார்ந்த விஷயத்திலும் சில முன்னேற்றங்கள், நன்மைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பொறுமையோட கையாண்டா, அவசரப்பட்டீங்கன்னா அதுவுமே சர்க்கிளில் போய் முடியும். வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிதானம் தேவை, பொறுமை தேவை, அமைதி தேவை. இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அது சிக்கலில் போய்ட்டு விழும். அதனால் எதையும் யோசித்து செய்கிறது நன்மையை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதான் வாழ்க்கை சார்ந்ததில் வரும்போது திருமண வாழ்க்கை இருக்கலாம், திருமணம் முடிவு பண்ணுறதா இருக்கணும், அந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மற்றவர்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், மகாலட்சுமி, குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தைகள் இருப்பவர்கள், அதுக்கு வரன் கிடைக்கிறதுக்கோ பேச்சுவார்த்தைகள் பூர்த்தி ஆகிறதுக்கோ நிச்சயத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி இடையிலே நீண்ட நாளாக கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருந்தால் அது தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு இடையில் ஒற்றுமைகள் பெருக்கக்கூடிய வாய்ப்பு. இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணியிருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள், உறவினர்கள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் இவர்கள் மூலியமாக நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த நன்மைகளை பயன்படுத்தி கொள்வதுக்கு நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எந்த அவசரப்பட்ட முடிவும் எடுக்கக்கூடாது. கடன் சார்ந்த விஷயங்களில், கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் ஏதாவது தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடணும். அவசரப்பட்டு இல்லை பரவாயில்ல பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி விடாமல் நிதானமாக உடனடியாக அவசரமாக பார்த்தாலும் சரி, அவசரமாக போய் பார்த்துட்டு உடனடியாக ஒரு உபாதை வருது, வலி வருது, நெஞ்சில் வருது, வயிற்றில் வருது போய் பார்த்துட்டுருக்கோம். அடுத்த எதிர்கள் தொல்லைகள் இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்குது. நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து துலா ராசினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வாழ்க்கைக்கு அடுத்த நிலை எதோ போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் எதுவும் உடல் உபாதைகள் இருந்து அதில் வெளிவரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் குடும்ப சொத்துக்களில் பிரிவினை பண்ணணும், பாக பிரிவினை பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு வேலை பண்ணணும்னா அதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் எல்லாம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், குலதெய்வம் கர்ணநாத யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படி சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்க, வாங்கிறது, விற்றுறது, அடகு வைக்கிறது, அடகு வைக்கிறது, கடன் வாங்கி ஏதோ ஒரு, அதாவது மாதாந்த தவணை முறையில் ஏதோ ஒரு சொத்துக்களை வாங்கிறது, அப்போ அதெல்லாம் கூடாது.
கடவுள் வடிவீடிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம். அதை கடந்து போகிறதுக்கு வரங்க, பேசி பேசி பெருசாக்காதீங்க. அடுத்து மன நிம்மதிகள் கொஞ்சம் குறையலாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது நன்மை தரும். தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு முயற்சியை எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த முயற்சியை நம்ம பண்ணும்போது சில நேரங்களில் தடை வரலாம், தாமதம் வரலாம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தடையோ தாமதமோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக கையாளுங்க, இல்லை மனசை திடப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை அலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி நாம் போகிற காரியங்கள் நடக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு போங்க. அடுத்து ஏதாவது ஒரு உயர் அதிகாரிக்கோ அல்லது அரசாங்க நிறுவனங்களுக்கோ ஏதோ ஒரு விண்ணப்பத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்கிறதா இருந்தால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி நீங்களும் ஒரு தடவை அதை பரிசீலனை பண்ணி வேறொருத்தருக்கும் பரிசீலனை பண்ணிவிட்டு கொடுக்கறது நன்மையை தரும். அதே மாதிரி தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கும்பராசினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டால் போதும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் குழம்பி நீங்கள் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே ஆகி குடும்ப உறுப்பினர்களுக்கு மேலே அந்த மன அழுத்தத்தை அழுத்தமாக செலுத்தி அவங்களையும் ஒரு மன அழுத்த சூழ்நிலைக்குள்ளே உண்டாக்குறதுக்கான வேலைகளை நீங்கள் செய்வீங்க. அதனால் உங்களுடைய மனசை அமைதியாக வைத்திருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கும்பராசி லக்னத்துக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீனராசினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வெளிநாட்டு தொடர்போடு எந்த ஒரு விஷயம் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அது வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஒரு நபர் போகிறதா இருக்கலாம், வர்றதா இருக்கலாம், அங்கே இருக்க நபர் எடுக்கிறதா இருக்கலாம், எந்த ஒரு விஷயம் செய்தாலும் கவனமும் நிதானமும் தேவை. அடுத்து ஒரு மனசுக்கு சோர்வு, ஒரு தூக்கமின்மைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கடந்து வர பாருங்கள். அடுத்து பெண்களுக்கு சில உபாதைகளுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதனால் வரக்கூடிய சகல விஷயங்கள் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலனை இனிமையான நாளாக. நாளை ராசி பலனை. வணக்கம். வாழ்க வளமுடன்.